வணக்கங்க. இதுதான் வந்து கால்சியம் கார்பனேட் செடிமெண்ட். நம்ம வீட்டு வாட்டர் பைப் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செடிமெண்ட் வந்து இருக்கும். முக்கியமாக போர் வாட்டரில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த கால்சியம் கார்பனேட் செடிமெண்ட் வந்து படியும். இது எல்லாமே வந்து ஒரு 2 மீட்டர் பைப்பில் உள்ள செடிமெண்ட் அளவு தான். 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் யூஸ் பண்ண அளவு. ஆனால் பாருங்கள், நம்ம கிட்னியை பாருங்கள். கிட்னி ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. ஆயுசு காலம் 75 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டா மொத்தமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா ஒரு மெம்பரைன், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆர்ஓ மெம்பரைன் வெறும் 5500 லிட்டர் பியூர் வாட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதோட லைஃப் அதிகபட்சம் 10,000 லிட்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிட்னி 50 லட்சம் லிட்டர் பிளட்டை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை ஃபில்டர் பண்ணுது, அயான்ஸை ஃபில்டர் பண்ணுது, எலக்ட்ரோலைட்ஸ் அதை ஃபில்டர் பண்ணுது, இன்னும் தேவையில்லாத டாக்ஸின்ஸு, ஃபுட்டு கலரு, அப்புறம் மருந்துகள், இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அளவை மட்டும் ரத்தத்தில் என்ன செய்யுது, அது அனுப்புது. இந்த மாதிரி அழகான ஒரு வேலையை இந்த கிட்னி வந்து செய்யுது. ஸோ அங்கே இருக்கிற டிஎன்ஏக்கு கோடு எழுதி வச்சது வந்து யாராக இருக்கலாம்? கடவுளை தவிர ஒரு தற்செயல் நிகழ்வு மூலமாக அந்த கிட்னி உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஒரு அறிவுள்ள ஒரு படைப்பாளரால் மட்டுமே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து நம்ம உடம்புக்கு பண்ண முடியும். தேவையான சத்துக்களை மட்டும் நம்ம ரத்தத்துக்கும் உடம்புக்கும் ஃபில்டர் பண்ணி, ரத்தத்திலேருந்து ஃபில்டர் பண்ணி ரத்தத்தில் அது என்ன செய்யுது, அனுப்புது. பாருங்கள் எவ்வளோ அதிசயமான ஒரு உறுப்பு நம்ம உடம்புல வந்து இருக்குது.